2025 பெரிய மேடு பள்ளங்களோடு கடந்து வந்திருக்கிறது தாவேகா. 2026 அவங்களுக்கு ஆரம்பிக்கிறதே ஜனநாயகனோட ரிலீஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. மொத்த தாவேகா கட்சி மலேசியாவுக்கு போயிட்டாங்க போலயே. தமிழ்நாட்டில் யார் கட்சியை நடத்திட்டு இருந்தா அந்த நாள்? நெல்சன், ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி கரூர் துயர சம்பவம் முன்பு பின்புன்னு பிரிச்ச மாதிரி செங்கோட்டையனுடைய வருகைக்கு முன்பு பின்புன்னு பிரிச்சாகணும். அதை நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும் நெல்சன். காரணம், இதற்கு முன்பு வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அரசியல் களத்தில் அரசியல் நோக்கர்களும் செய்தியாளர்களும் பத்திரிகைகள்ல மட்டுமே வந்திருந்தது. அதன் முதலாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்குன்னு குழு அமைச்சது செங்கோட்டையன் தான். அதாவது கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் அதிவேகத்தை எடுத்திருக்குது அப்படின்னே சொல்லலாம். காரணம், விஜயனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் நேரடி பார்வையில் 28 பேர் கொண்ட நிர்வாக குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு கூட்டப்பட்டது, முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதன் பிறகுதான் செங்கோட்டையன் கட்சியில இணையறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் இளைஞர் பட்டாளத்தை கொண்டிருக்கிறது. ஆன்லைன் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அறிக்கையில் மட்டுமே எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் களத்தில் விஜய் வரவே இல்லை என்கிற விமர்சனம் மட்டுமே மேலோங்கி இருந்தது. ஆனால் செங்கோட்டையனுடைய வருகைக்கு பிறகு அனைத்து கட்சிகள் போல ஒரு சாதாரண கட்சியாகத்தான் மக்கள் பார்வைக்கு வந்துவிட்டதாகவே தமிழக வெற்றி கழகத்தினர் கருதுகிறார்கள். அதற்கு காரணம், தமிழக வெற்றி கழகத்தில் பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்தப்பட்டுச்சு. அது யாரு அதை மாநாடு நடத்தினாங்க, அந்த பூத் கமிட்டிக்கு யார் பயிற்சி கொடுத்தாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய வார் ரூம் ஸ்டாட்டிஸ்டிக் டீம் தான். கள அனுபவம் இல்லாதவர்கள், ஆன்லைன் அனுபவம் கொண்டவர்கள் மட்டுமே இந்த பூத் கமிட்டியில பயிற்சி கொடுத்திருந்தாங்க. செங்கோட்டையின் வருகைக்கு பிறகு முதலாக களத்தில் இறங்கி அவர் 4 மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. அமைப்பு செயலாளராக இருக்கிறாரு. அத்தனை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு பகுதியில் ஒரு கூட்டரங்கில் பூத் கமிட்டினா என்ன, பூத்துல ஒரு கட்சி ஏன் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இவருக்கு விளக்கம் அளிச்சிருந்தாரு. அதையும் தாண்டி எந்தெந்த கட்சிகள் எல்லாம் அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையும் குறிவச்சு கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கும் சரி, கட்சியில் இணைவதற்கான ஒரு முன்னேற்பாடு செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனை நாட்களாக கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்குது. யார் கூட இன்னும் கூட்டணி இல்லையே, யார் கூட தான் கூட்டணி வைக்க போறாங்க, முதல்ல யார் வர போறாங்க? திமுக கூட்டணி சிந்தாம செதறாம கூடவே இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுடைய கூட்டணி இருந்தவங்க வெளியில் இருந்தாலும் அவங்களை எப்படி கூட்டணியில் இழுக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும்பொழுது தாவேக கூட யார் வருவா? புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி, இன்னும் ஓட் ப்ரூவன்ட் கிடையாது, வாக்கை நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி. எவ்வளவு வாக்கு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. 10% போவாங்களா இல்ல வெறும் 5% எடுப்பாங்களான்னு யாரும் உறுதி செய்ய முடியாத ஒரு சூழல்ல யார் வருவான்னு ஒரு கேள்விகள் இருக்கும் பொழுதுதான் செங்கோட்டையனும் சரி விஜயும் சரி ஒரு சஸ்பென்ஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல உள்ள கொண்டு வராங்க. ஆடியோ லான்ச் நடக்குது. அப்போ சினிமாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட கூட்டணி பத்தியும் ஒரு நாசுக்காக சஸ்பென்ஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை வச்சுட்டு போறாரு விஜய். அதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையனும் செய்தியாளர் சந்திப்புல பொங்கலுக்கு பிறகு நடைபெறக்கூடிய அந்த சஸ்பென்ஸ் பொங்கலுக்கு முன்னாடியே நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. கூட்டி கழிச்சு பார்த்தா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கான வேலையை செங்கோட்டையன் ஆரம்பிச்சு விட்டார் அப்படிங்கிறது அவருடைய வாயாகவே செய்தியாளர் சந்திப்புல சொல்லிட்டாரு. ஆனாலும் கூட ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அமித்ஷா 4ஆம் தேதி வராரு, 4ஆம் தேதி வந்த பிறகுதான் அவர்கள் தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள் என்று கூறப்பட்டாலும் கூட ஏற்கனவே அதாவது செப்டம்பர் அக்டோபர் காலகட்டத்திலேயே டிசம்பர் அல்லது ஜனவரி வரை நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க போதில் அதன் பிறகு கூட்டணி நிலைப்பாட்டை தெரிவிக்கிறோம் சொல்லியிருந்தாங்க. அவங்க விதித்திருந்த அந்த காலக்கெடு முடிஞ்சு போச்சு. டிசம்பர்ல இருந்து ஜனவரி வரப்போகுது. இந்த சூழலில் தான் செங்கோட்டையன் தெளிவாக இருக்கிறார். அமமுக ஓபிஎஸ்ஏ கூட்டணிக்கு இருப்பதற்கான வேலைகள் ஈடுபட்டு கொண்டிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல அதிமுகவிலும் சரி திமுகவிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களை இழுக்கும் பணியில தமிழக வெற்றி கழகம் முழு வீச்சில் ஈடுபட்டு இருக்கு. நெல்சன், இல்ல இப்போ இந்த இழுக்குங்கிற வார்த்தையில் இருக்கிற பொருள் அவங்க வர விரும்பல, நீங்க இழுக்கிறீங்க அப்படின்னு ஒரு பொருள் வருது. இல்ல விஜய் தலைமையிலான கூட்டணியில இணையறதுக்கு பல கட்சிகள்ல இருந்தும் ஆட்கள் இருக்காங்க. அதாவது வேற கட்சிகள்ல இருந்து முதல் நிலை 2ஆம் நிலை தலைவர்கள் வர்றாங்க, கள்ளக்கர்த்தர்கள் வர்றாங்க, நிர்வாகிகள் வர தயாரா இருக்காங்க. ஆனா தாவேகாவோடு கூட்டணிக்கு ஒரு கட்சி வருகிற போது சஸ்பென்ஸ் சொன்னீங்கன்னா அந்த கட்சி நான் பாஜகன்னு புரிஞ்சுக்கவா? அதாவது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள அந்த கூட்டணி அப்படிங்கிற போதும் சரி, இந்த முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு முன்கூட்டியே 4 மாதத்துக்கு முன்கூட்டியே அறிவிச்சதன் காரணம் என்ன அப்படின்னா,
இவரெல்லாம் ரசிகர்களாக இருந்து கட்சிக்கு வராங்க. வேறு ஒருவரை நாங்கள் கூட்டணி வச்சு வேறு ஒருத்தர் முதல்வர் ஆக்குறதுக்கு நாங்க ஏன் இவ்வளவு காசு செலவு பண்ணணும்? பொறுப்பு வர்றதுக்கு முன்னாடியே, கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் களத்தை தயார்படுத்தி இருக்கிறோம். அதனால தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துட்டாங்க. தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாகவே 4 மாதத்திற்கு முன்னதாகவே இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிப்பும் செஞ்சிட்டாங்க. இந்த சூழல்ல தான் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு இரண்டாக முதல் மாநில மாநாட்டிலேயே விஜய் அறிவிச்சிட்டாரு. அதாவது அதிமுக சூசகமாகவும் சரி, நேரடியாகவும் சரி, பல இடங்கள்ல கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகத்தை அழைத்த போதிலும் கூட தாவேகாவுடைய தலைவராக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும் தெளிவுபட கூறிட்டாங்க. அதாவது கொள்கை எதிரியான பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படிங்கறத தெளிவுபட சொல்லிட்டாலும் கூட அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்கவே மாட்டோம்ங்கிறது அவங்க ஒருபோதும் சொன்னதும் கிடையாது. அதே போல அதிமுகவை கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கவும் இல்லை. இப்போ ஈரோட்டு பிரச்சாரத்துக்கு பிறகுதான் அதிமுகவுமே நேரடியான ஒரு விமர்சனத்துக்கு வந்திருக்கிறாங்க. செல்லூர் ராஜு விமர்சித்திருக்கிறாரு. நேற்றைய தினத்துல எடப்பாடி பழனிசாமி சூசகமான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த சூழல்ல தான் அந்த சஸ்பென்ஸ்ல பாஜக இடம் பெறாது அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தொண்டர்களும் நம்புறாங்க. தாவேகாவுடைய முன்னணி நிர்வாகிகளும் உறுதிபட தெரிவிக்கிறாங்க. நெல்சன், சரி, அதிமுகவுடனான கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதற்கு பிறகு 2ஆம் கட்ட தலைவர்கள் எவ்வளவு தூரம் தாவேகாவை விமர்சனம் பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமி தாவேகா மேல ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்கிறாரு. ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதிமுகவுக்கு கை கொடுக்குமா தாவேகாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மீடியா மத்தியில் இருக்கு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா ஜெர்ரி? அதாவது நீங்கள் கூறிய அந்த கருத்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குதா அப்படிங்கறத விட தாவேகா தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் அது ஒரு ஆழமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நாங்க அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஒருபோதும் சொல்லல. அந்த கூட்டணிக்குள்ள எங்களுடைய கொள்கை எதிரி இருக்கிறாங்க, அதனால அந்த பக்கம் போல அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருக்குது. அதே போல அமித்ஷா வந்தாரு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரே மேடையில அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் அமர்ந்திருக்கும் பொழுது கூட அவங்க உறுதியா நம்பினாங்க, வருட இறுதியிலோ அல்லது தேர்தல் நெருக்கத்திலோ அதிமுக பாஜகவை பாதியிலேயே விட்டு எங்களுடைய கூட்டணிக்கு வரும் அப்படின்னு இன்றளவும் நம்பப்படுது. நெல்சன், இல்ல அதிமுக அவங்க கூட்டணிக்கு வந்துரும்னா யாரு முதலமைச்சர் வேட்பாளர் ஜெர்ரி? அதாவது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக விஜய் வேட்பாளர் அப்படின்னு முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சாலும் கூட கள யதார்த்தம் இருக்குது, கள சூழல் இருக்குது. அதாவது இத்தனை ஆண்டுகளாக, அதாவது 5-6 முறை தமிழகத்தை ஆண்ட கட்சி முதல்வர் வேட்பாளராக கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்திலும் கசப்பான ஒரு உண்மையாக இருந்தாலும் அதை நம்புறாங்க. தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் இதற்கு முன்னதாகவே தேர்தல் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் விஜயனும் அறிவிச்சிருந்தாங்க. 2026ல வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் என்றால் அல்லது 2026க்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள் நம்புகிறார்கள். தொண்டர்களையும் அதை நம்ப வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லலாம். நன்றி ஜெர்ரி. ஜனநாயகனுடைய ரிலீஸுக்கு பிறகு 2 விதமான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் தலைமையில, தாவேகா தலைமையில தேசிய ஒரு கூட்டணி, புதிய கூட்டணி உருவாகிறதா அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தாவேகா இணைகிறதாங்கிற 2 வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி ஜெர்ரி.